ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட சந்திக்கும்படியாய் அடியேனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காய் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம், திருத்தூதன் பணிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. உனக்கு சொல்லப்படும் ஆண்டவர் சவுலை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது உனக்கு சொல்லப்படும். எழுந்து தமஸ்குக்கு போ, உனக்கு சொல்லப்படும். சவுலோடு கூட கர்த்தர் பேசின இந்த வார்த்தையை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியா நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து, நீங்கள் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து, உங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தமஸ்குக்கு போகிற பாதி வழியிலே தான் கர்த்தர் சந்தித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எந்த இடத்திலே கிறிஸ்துவரை அழிக்கும்படியாக கடந்து போகிறாரோ அதே இடத்திலே கர்த்தர் அவர்களை உருவாக்க சித்தம் வைக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, தலைகுனியப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த தேவன் திருவுள்ளம் கொள்கிறார். தேவ சித்தம் அவர் கரத்தினால் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, பிரியமான தம்பி, தங்கையே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சந்திக்கிறார். அவரோடு பேசும்படியாய் சந்தித்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அவர் அதே இடத்திலே சொல்லவில்லை. தன்னுடைய சீசனாகிய, தன்னுடைய ஊழியனாகிய, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதனை அவனை சந்திக்கும்படியாக அழைக்கிறார். அவரும் கூட கடந்து போய் சொல்கிறார், நீ வந்த வழிகளை சந்தித்த தேவன் என்னை அனுப்பினார். நான் அனனியா வந்திருக்கேன்னு சொல்லலை. அவர் ஆண்டவருக்குள் மறைந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கடந்து போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கலங்கி நிற்கிறாயோ? என் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் குடும்பத்திலே நான் என்ன செய்ய போகிறேன்? என் பணித்தளத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறத, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியவில்லை என்று சொல்லி நிற்கிறாயோ? கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். நீ தமஸ்குக்கு கடந்து போ, தமஸ்குக்கு கடந்து போ என்று கர்த்தர் பேசினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எலியாவுக்கு ஒரு கர்மேல் மலை, சீனாய் மலையிலே ஒரு மோசையை உருவாக்க முடியாது தேவன் பேசினார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேசும்படியாய் பாதி வழியிலே சந்தித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் வாழ்க்கை குறித்து பேசும்படியாய் திட்டம் வைத்திருக்கிறார். எங்கே? ஆண்டவர் பாதத்திலே அமர வேண்டும். எது சவுலுக்கு ஆண்டவருடைய பாதமாக இருந்தது? கண் தெரியவில்லை. உலக மனிதர்களை தேடினான், கை கொடுத்து தூக்கி நிற்க, என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை ஐயா என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கடன் பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். நீ எழுந்து ஆண்டவர் பாதத்திற்கு போ, அவர் உங்களோடு கூட பேசுவார். அனனியாவோடு பேசினவர், அனனியாவை கொண்டு பேசினவர் உங்களோடும் பேசுவார். எலிசாவுக்கு அபிஷேகம் பண்ணும்படியாய் எலியாவோடு பேசினவர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உனக்கு சொல்லப்படும். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாயோ அதை குறித்து, இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆலோசனையை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தர் பேசுவீராக. சவுலை சந்தித்து பேசினவ, உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னவ, உம்முடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானது கொண்டு சொல்வீராக. வார்த்தையின் மூலமாய், கனவின் மூலமாய், ஆண்டவரே ஊழியர் மூலமாய், தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவீராக.
நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.